கர்னல் மல்லீசன் வந்து பெருங்கலத்தின் போது சொல்லியிருப்பார். கர்னல் மல்லீசன் த மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி, வங்காளப்படையின் உருவாக்கம் எனும் சிறுபயற்றில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாயாதத்தை மாற்றிக்கொண்ட தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிட்டுள்ளார். கர்னல் மல்லீசன் த மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி எனும் நூலில் வந்து ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதித்யத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாற்றியது என்று குறிப்பிட்டுள்ளார். அதே வி.டி. சவர்கர் ஒன்று சொல்லியிருப்பார். அந்த வார் ஆஃப் 1909 வெளியான வி.டி. சவர்கர் அவருடைய நூல் தான் இந்த வார் ஆஃப் தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் விடுதலை போர், இந்திய விடுதலை போர் எனும் நூல் ஆங்கிலேயர் இதுவரை வெறும் இராணுவ புரட்சியை வர்ணிக்கப்பட்ட இந்த நிலை உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்று ஒரு விடுதலை போர்வம் என வாதிடுகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பார். பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? காகத்திய பேரரசு. வேலு நாச்சியார் யாருடைய மகள்? எந்த அரசுடைய மகள்? ராமநாதபுரம் அரசுடைய மகள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனையை தவறாக கையாண்டதற்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர் W.C. ஜாக்சன். திப்பு சுல்தான் பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது. திப்பு சுல்தான் எந்த பகுதி கைப்பற்றிய 3ஆம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியதுன்னா கொடுங்கலூர். உடையார் அரசருக்கு எதிராக மராட்டிய வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஸ் உண்மையான அரசர் ஆனார். உடையார் அரசருக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் யார் உண்மையான அரசர் ஆனார்னா ஹைதர் அலி. கோல் எழுச்சிக்கு காரணமானவர் வந்து பிந்தன் ராய் மன்ஸ்கி.